நாடு முழுவதும் வரும் 7ஆம் தேதி போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும் என மத்திய அரசு அறிவிப்பு. மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அதிரடி உத்தரவு. போர் விமானங்கள் தாக்குதல் குறித்து எச்சரிக்கும் வகையில் அபாய சங்குகள் ஒலிக்கப்படும் என அறிவிப்பு. இந்தியாவின் அண்மை கால வரலாற்றில் இதுபோன்ற போர்க்கால ஒத்திகை அறிவிப்பு இதுவே முதன்முறை. மாணவர்கள், பொதுமக்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்த மாநில அரசுகளுக்கு உள்துறை அமைச்சகம் உத்தரவு. போர் ஏற்பட்டால் அவசரமாக வெளியேறுவது குறித்து ஒத்திகையின் போது நடத்தப்படும் என தகவல். பிரதமர் நரேந்திர மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆலோசனை. போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அடுத்தடுத்து ஆலோசனை கூட்டம். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சந்திப்பு. இரு நாடுகள் இடையே போர் மூளும் சூழலில் அவசர சந்திப்பு. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கடும் கண்டனம். பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு அளிப்பதாக புட்டின் அதிரடி அறிவிப்பு. எதிரிகளின் தாக்குதல் நடைபெறும் நேரத்தில் மின்வெட்டு அறிவிக்கப்பட்டால் மேற்கொள்ளும் ஒத்திகை செய்து பார்க்க மத்திய அரசு உத்தரவு. போர் பதற்ற சூழலில் அவசர கால வெளியேற்ற ஒத்திகைகளை நடத்த வேண்டும் என அறிவிப்பு. பாகிஸ்தானுக்கு வழங்கும் நிதியை நிறுத்த வேண்டும். ஆசிய வளர்ச்சி வங்கியிடம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல். மீண்டும் ஏவுகணை சோதனை நடத்திய பாகிஸ்தான் ராணுவம். 120 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் ஃபதா ஏவுகணை சோதனை. மே 5ஆம் தேதியை வணிகர் நாளாக விரைவில் அறிவிக்கப்படும். வணிகர் தின விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. குரூப் 2, 2A முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியீடு. தேர்வு முடிந்த 56 வேலை நாட்களில் தேர்வு முடிவுகளை வெளியிட்டது TNPSC. மதுரை விமான நிலையத்தில் விஜய்க்கு சால்வை அணிவிக்க வந்தவரை துப்பாக்கியை காட்டி மிரட்டிய பாதுகாப்பு அதிகாரி. விஜயை தாக்க வந்ததாக எண்ணி துப்பாக்கியை எடுத்த பாதுகாவலரின் செயலால் பரபரப்பு. கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஒருவர் மட்டுமே வன்கொடுமை செய்திருந்தாலும் அனைவரையும் தண்டிக்கலாம். உச்சநீதிமன்றம் கருத்து. கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். கோடை காலத்தை முன்னிட்டு ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, மூணார் உள்ளிட்ட இடங்களுக்கு சுற்றுலா ஏற்பாடு. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் அறிவிப்பு. அவிநாசி மேட்டுப்பாளையம் சாலை விரிவாக்கத்திற்காக 1000 மரங்கள் வெட்டப்பட்ட விவகாரம். மரங்கள் வெட்டப்பட்டது தொடர்பாக மாவட்ட பசுமை குழு அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. இலங்கை கடற்கொள்ளையர்கள் நடத்திய கொலைவெறி தாக்குதல் தொடர்பாக ஆட்சியருடன் மீனவர்கள் பேச்சுவார்த்தை. வேலை நிறுத்தம் தொடர்பாக நாளை முடிவு எடுக்கப்படும் என மீனவ கிராம மக்கள் தகவல். சேலம் மாவட்டம் ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு அடுத்தடுத்து 3 காதல் ஜோடிகள் தஞ்சம். காவலர் ஒருவரே பாதுகாப்பு கேட்டு தஞ்சம் அடைந்ததால் பரபரப்பு. டெல்லியின் தைமூர் பகுதியில் சட்டவிரோதமாக குடியிருப்புகள் இடித்து அகற்றம். JCB மூலம் குடியிருப்புகளை அகற்றி டெல்லி வளர்ச்சி குழுமம் அதிரடி.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள பழங்குடியினர் கிராமத்தில் 5 சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு. ஆசை வார்த்தைகளை கூறி சிறுமிகளை சீரடித்த பட்டதாரி இளைஞர் அதிரடி கைது. பாகிஸ்தானின் பல்வேறு பகுதிகளில் மிதமான நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.2 பதிவானதாக புவியியல் மையம் அறிவிப்பு. அமெரிக்காவுக்கு வெளியே தயாரிக்கப்படும் திரைப்படங்களுக்கு 100% வரி. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. நடப்பு சீசனில் முதன்முறையாக டெல்லி அணிக்காக களமிறங்கினார் தமிழக வீரர் நடராஜன். கடந்த 5 சீசன்களாக ஹைதராபாத் அணியில் விளையாடிய நிலையில் இன்று அதே அணிக்கு எதிராக விளையாடுகிறார். IPL தொடரில் சென்னை அணியில் இணைந்த இளம் அதிரடி வீரர் உர்வில் பட்டேல் 28 பந்துகளில் 100 ரன்கள் கடந்த சாதனை படைத்தவருக்கு சென்னை அணியில் இடம்.